என்னம்மா இது? வண்டி நிக்குது, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, அவரு படுத்துட்டு இருக்காரு. எங்க? கார் கடியில. எவ்வளவு நேரமா? அரை மணி நேரம் ஆச்சு. தூங்கி இருப்பாரோ? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். விக்டர், முடிஞ்சு அவரை தட்டி எழுப்ப. தட்டி எழுந்திருக்கலன்னா? அடிப்பா, வெயில்ல ரொம்ப நேரமா வெந்துகிட்டு இருக்க. கொஞ்சம் இருங்கம்மா, அத வரேன். இந்த ஆளு எந்த பிராந்தியத்துல படுத்திருக்காரோ? இத இருக்கார. என்னங்க என்னங்க அம்மா வெயில்ல காயறாங்க, நீங்க என்னங்க அப்படி? ஐயோ, என் கை எங்கயோ எக்கச்சக்கமா மாட்டிக்கிச்சுப்பா. காயறாங்க, காரை ஓட்ட இப்படித்தாங்க. கையை எடுக்க முடியலையே. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? காரை விட்டு கை எடுக்கணும், இல்ல கையை விட்டு கார் எடுக்கணும்? அப்படியே இருங்க, நான் மெல்ல மேலுக்கிறேன். மெல்ல மெல்ல. கத்தாதீங்க, அப்படியே இருங்க. இடம் இல்லையாப்பா? அப்போ ரிவர்ஸ்ல எடுங்க. வந்தாச்சுப்பா. விஷாலம். விக்டர், யார் இவரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு? ஏம்மா, இவரை தெரியல, இவருதாம்மா உங்க வீட்டுக்காரரு. ஆஹா, நான் நம்ப மாட்டேன். அவர் கொஞ்சம் சுமாரா இருப்பார். ஏங்க, உங்களுக்கு ஏதாவது மச்சம் இருக்கா? காமிச்சு நிரூபிங்களே. சும்மாரியா நீ? என் குரல கூட உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? நீங்களா? ஏங்க இப்படி அடையாளமே தெரியாம போயிட்டீங்க? கார் ரிப்பேர் பண்ண போனேன், மாறி போயிட்டேன். இப்ப உடனடியா இந்த காரை என் ஷெட் வரைக்கும் நகர்த்தி ஆனமே. தள்ளிக்கிட்டு தான் போகணும். ஏங்க, உங்ககிட்ட கயிறு இருக்கா? பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அழகே, உன்னை ஆராதிக்கிறேன். வசந்தி, இந்த வார்த்தை உனக்கு எப்படி தெரியும்? ஃப்ளவர் புக்கேல எழுதி அமைச்சிருக்காங்க ஆண்டி. யார் அனுப்பிச்சது? என் பாய் ஃப்ரெண்ட். ஏய், உனக்கு பாய் ஃப்ரெண்டா? ஆண்டி, தி அதர் சைடு ஆஃப் த மிட்நைட் நாவல் படிச்சிருக்கேன். ப்ளே பாய் ஜோக்ஸ் ஒண்ணு விடுறது இல்ல. அப்டேஷனை சேர்த்து நிறைய அடல்ட் பிக்சர்ஸ் பாத்திருக்கேன். இவ்ளோ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிற எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? வசந்தி, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. கெடல ஆண்டி, யூ ஆர் ராங். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு டீனேஜ் ட்ரீம். யூ கேர்ள், நீ ரொம்ப இன்னசென்ட்னு நான் நினைச்சேன். நான் இன்னசென்ட்னு சொன்னா ஐ அம் a hypocrite. Nowadays we come out frankly with what we know. சரி, அந்த பொக்கே எங்க? அப்படி கேளுங்க. உங்க துடிப்பு எனக்கு தெரியாதா? துடிப்பா? Just a minute. ஆண்டி டியர், உங்க பிரின்ஸ் ஜாமன் கிட்ட இருந்து உங்களுக்கு தான் வந்திருக்கு. டாடி, வாட் இஸ் திஸ்? இது என்ன கோலம்? என்னம்மா, as usual கார் ரோட்ல நின்னு போச்சு. ரிப்பேர் பண்ண ரிசல்ட் இந்த அவதாரம். கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? எங்க ஆச்சு? அது விட்ட ஷெட்ல தள்ளிட்டு நாங்க டாக்ஸில வந்தோம். ஏன் டாடி, கார் ரிப்பேர் ஆகுமா? அது மறுபடியும் ஓடுமா? சும்மா ஒரு ஆர்வத்துல கேக்குறேன். 5 நாள் அந்த காரை ரிப்பேர் பண்ணி வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தணும்னு விக்டர்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். 23ஆம் தேதி முக்கியமான கல்யாணம் இல்லையா? அதுக்கு நானும் உங்க அம்மாவும் ஜம்முன்னு கார்ல போனா தானே கௌரவமா இருக்கும். அண்ணா, 23ஆம் தேதி ஞாபகத்துக்கு வருது. 22ஆம் தேதி நம்ம வீட்டுல ஒரு விசேஷம். அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன விசேஷம்? நான் சொல்றேன். வேணுவே அன்னைக்கு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வர போற. இல்ல, ஆனா அந்த விசேஷத்துக்கு அவரும் வருவாரு. என்ன விசேஷம்? உங்க வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா நடத்தணுங்கிறதா என் ஆசை. அம்மா, டாடி, கங்க்ராட்ஸ். செல்வன் வைத்தியநாதனும் செல்வி விசாலாட்சியும் மாலை மாற்றிக்கொண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம்.